நேற்று லகாடத்தோ துங்குவில் உள்ள ஜலான் ஃபெல்டா சகாபாத்தில் 3 வாகனங்கள் மோதிய விபத்தில் ஒரு சிறுமி உட்பட 3 பேர் கொல்லப்பட்டனர். 2 கார்கள் மற்றும் மோட்டார் சைக்கிளில் பயணித்த மொத்தம் 13 பேரை உள்ளடக்கிய இச்சம்பவம் குறித்து மாலை 6:19 மணி அளவில் தகவல் கிடைத்ததாக லகாடத்தோ தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய தலைவர் சும்சோபா ரஷீத் தெரிவித்தார். இறந்தவர்களில் காரில் சென்ற ஒரு குழந்தை, ஒரு பெண் மற்றும் மோட்டார் சைக்கிளில் சென்ற ஒரு ஆடவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு காரில் வந்த 4 ஆண்கள், ஒரு பெண் மற்றும் 3 குழந்தைகள் உட்பட 8 பேர் சிறு காயங்களுக்கு ஆளாகினர். சமூக பாதுகாப்பு அமைப்பான சக்சோ இவ்வாண்டு இறுதிக்குள் சுயதொழில் செய்பவர்களிடமிருந்து 1 மில்லியன் பங்களிப்பாளர்களை இலக்காக கொண்டுள்ளது என்று தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 27ஆம் தேதி வரை நாடு முழுவதும் சக்சோவில் 6,93,969 செயலில் உள்ள சுயதொழில் பங்களிப்பாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதன் தலைமை தகவல் தொடர்பு மற்றும் கார்ப்பரேட் விவகார அதிகாரி ரொசைமி மார்ட் ரோஸ்லி தெரிவித்துள்ளார். வரும் காலங்களில் புதிய பங்களிப்பாளர்கள் அதிகரித்து வரும் போக்கை இது காட்டுகிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். வியாபாரிகள் மற்றும் உரிமம் பெற்ற வர்த்தகர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு சமூக பாதுகாப்பு திட்ட பங்களிப்புகள் அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கும் என்பதால் சுய தொழில் செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ரொசைமி கூறினார். மேலும் பகுதி நேர ஊடகவியலாளர்களும் இதில் அடங்குவர் என்று அவர் தெரிவித்தார். அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ள பொது சுகாதாரத்திற்கான புகைப்பிடிக்கும் பொருட்கள் கட்டுப்பாடு சட்டம் 2024 சட்டம் 852 மீறியதற்காக நாடு முழுவதும் மொத்தம் 8500 வளாகங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமையுடன் முடிவடைந்த 4481 சுகாதார அமைச்சின் அமலாக்க பணியாளர்களை உள்ளடக்கிய 5 நாட்களாக நடைபெற்ற 283 சிறப்பு நடவடிக்கைகளின் மூலம் இக்குற்றங்கள் கண்டறியப்பட்டதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்துள்ளார். தடை செய்யப்பட்ட பகுதிகளில் புகைப்பிடித்ததற்காக 12 புகைப்பிடிப்பவர்களுக்கு எதிராகவும் அமலாக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். புகைப்பிடித்தல் குற்றங்களுக்கு தற்போதுள்ள விதிமுறைகளின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதையும் அவர் நினைவூட்டினார். கெடா மற்றும் பேரா ஆகிய மாநிலங்களில் உள்ள தற்காலிக நிவாரண மையங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூரில் சற்று குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8 மணி நிலவரப்படி ஜொகூரில் 240 குடும்பங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களின் எண்ணிக்கை 808ஆக உயர்ந்துள்ளது. பத்து பகாட் மற்றும் பொந்தியான் பகுதிகள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நேற்று இரவு முதல் பல நிவாரண மையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெடாவில் குபாங் பாசு மற்றும் பெந்தாங் மாவட்டங்களில் உள்ள 3 நிவாரண மையங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்று காலை 100 குடும்பங்களில் இருந்து 338ஆக அதிகரித்துள்ளது. பேராக்கில் 83 குடும்பங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்களின் எண்ணிக்கை 304ஆக உயர்ந்துள்ளது. ஸ்லாங்கூரில் இன்று காலை 50 குடும்பங்களில் இருந்து 248 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள பெர்சாத்துவின் கட்சி தேர்தல் ஹம்சா ஜைனுடீனுக்கும் அஸ்மின் அலிக்கும் இடையே ஒரு பினாமி போராக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரு தலைவர்களும் கட்சிக்குள் தங்கள் செல்வாக்கை விரிவுபடுத்த போட்டி மனப்பான்மையில் இருப்பதாக தெரிகிறது. 20 இடங்களுக்கு 80 வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் உச்சமன்றத்துக்கான போட்டியில் இரு பிரிவினருக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இளைஞர் பிரிவுக்கு 15 இடங்களுக்கு 45 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். பெர்சாத்துவின் மகளிர் பிரிவை பொறுத்தவரை இது ஆரம்பத்தில் அஸ்மினுடன் இணைந்த ரீனா ஹாரூனுக்கும் ஹம்சாவின் முகாமைச் சேர்ந்த மாஸ் எர்மியாத்தி சம்சுடீனுக்கும் இடையே ஆன போட்டியாக இருந்தது. இருப்பினும் ரீனா ஹாரூன் தனது வேட்பு மனுவை வாபஸ் பெற்றார். மேலும் அஸ்மினின் முகாமில் இருந்து யாரும் பெண்கள் பிரிவில் முதல் இடத்திற்கு போட்டியிடவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்மினின் முகாம் இளைஞர் பிரிவில் செல்வாக்கு பெறுவதற்கு தனது கவனத்தை மாற்றுவதாக சில ஆதாரங்கள் காட்டுகின்றன. பெர்சாத்துவில் குறிப்பாக உச்ச மன்றத்தில் முடிவெடுக்கும் அதிகாரத்தை யார் கட்டுப்படுத்துகிறார்கள் என்பதை கட்சி தேர்தல் முடிவுகள் தீர்மானிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரிங்கிட்டை வலுப்படுத்துதல், முதலீடுகளின் அதிகரிப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் நேர்மறையான பாதை ஆகியவற்றின் மூலம் கட்டமைப்பு சீர்திருத்தங்களுக்கான அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் பயனுள்ளவையாக நிரூபிக்கப்பட்டுள்ளன என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மானியங்களை சீராய்வு செய்து இந்த வெற்றிகளை அடைய மடானி அரசாங்கம் உறுதியான அரசியல் தைரியத்தை வரவழைத்துள்ளதாக பிரதமர் கூறினார்.
தொடர்ச்சியான சூழ்நிலை நம்மை திவாலாக்கும் பாதைக்கு மட்டுமே கொண்டு செல்லும் என்பதை அறிந்திருந்தும் எதுவும் செய்யாமல் பாதுகாப்பாக விளையாடுவதை தாங்கள் தேர்ந்தெடுத்திருந்தால் அது நல்ல மற்றும் பொறுப்பான நிர்வாகத்தின் தார்மீக கடமையை புறக்கணிப்பதாக இருக்கும் என்று அன்வார் விளக்கினார். ஆனால் மின்சார கட்டண மாற்றங்களை செயல்படுத்துதல் மற்றும் சில அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உட்பட இந்நடவடிக்கையை தாங்கள் எடுத்தோமா என்றால் நிச்சயமாக இல்லை என்று அன்வார் கூறினார். மாறாக பெரும்பான்மையான மக்கள் தங்களுக்கு தகுதியான மானியங்களை தொடர்ந்து அனுபவிக்கும் அதே வேளையில் செல்வந்தர்கள் மற்றும் பெரிய தொழில் செய்பவர்கள் அவர்கள் செலுத்த வேண்டியதை செலுத்த வேண்டும் என்று அன்வார் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.